ரைட்ல பார்த்து வந்திருப்பீங்க. இன்டெல் கார்டு வந்து இப்ப வாங்க வேணாமா? அத பத்தி தான் வீடியோல பேச போறேன். இது ஒரு முக்கியமான நியூஸா இருக்க போது. இன்டெலோட புது கார்ட்ஸ் வந்திருக்கு. அத பத்தி வீடியோல பேச போறேன். நல்லாவே தெரியும். பெரிய பிரச்சனை இருக்கு அதுல. நீங்க வாங்குறது வந்து இப்போதைக்கு தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு பேச. மத்தோட நியூஸ் பத்தி இந்த வீடியோல பேச போறேன். ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் மாரி இன்டெல் கார்டு வரப்போது சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருந்தேன். ஏன்னா ஒரு புது மெயின் ஸ்ட்ரீம் ஜிபி வரப்போது. தேர்டா நல்லாவே தெரியும். NVIDIA, AMD. புது காம்படிஷன் வந்தா நல்ல இம்ப்ரூவ்மென்ட்ஸ் வரும். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த மாரி வர பட்சத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்த வந்து கோட்ட விட்டுட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா வெயிட் பண்ணியிருந்தது நெறைய ஜிபியூக்காக. நல்லாவே தெரியும் 2020ல பெரிய ஷார்டேஜ் இருந்தது. 2021லயும் 2 வருஷம் இருந்தது. அந்த 2 வருஷத்த யூட்டிலைஸே பண்ணல. பெரிய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நெறைய கேமர்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. இன்டெல் சைட்லயும் நெறைய பிரச்சனை இருந்தது. பட் இருந்தாலும் நல்ல டைமா இருந்திருக்கும் அப்ப. பட் ஏன் டிலே ஆச்சு இப்ப புரியுது. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும் சிலிக்கான் ஷார்டேஜ் இருக்கு. நெறைய டிரான்சிஸ்டர் வந்து கிடைக்கல. அதுதான் ஜிபியூ செய்ய முடியும். பேண்டமிக் இது போல தொல்லலா இருந்தது. பட் அத விட மெயின் ரீசன் வந்து இப்ப தான் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டெலோட டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்டேபிளா இல்ல. அதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன். இந்த வீடியோல அத பத்தி தான் பேச போறேன். இன்டெல் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா மெயின் லைன் வொர்க் ஆக போது. கேம்ல ரன் பண்ண போது. பட் டோட்டல் எஃபிஷியன்ட் ரன் பண்ணுமா டவுட் தான் அது. அந்த கார்டோட டோட்டல் பவர் ரன் பண்ணுமா டவுட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹார்ட்வேர் வந்து நம்ம ட்ரெயின் மாரி வச்சுக்கலாம். ஒரு கிராபிக்ஸ் கார்டு வந்து ட்ரெயின் மாரி ஓகேவா? சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இந்த டிரைவர்ஸ் அதெல்லாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ட்ராக் மாரி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து ஒழுங்கா இல்லன்னா, ட்ரெயின் வந்து நல்லா ஓடுமா? என்னதான் புல்லட் ட்ரெயின் விட்டாலும், அந்த ட்ரெயின் ட்ராக் வந்து ஒழுங்கா இருக்கணும். இல்ல அது ரொம்ப கேட்டாஸ்ட்ரோஃபிக்கா நடக்க போகுது ஒரு விஷயம். ஜிபியோட ரா பவர்லாம் ஓகே. ஏன்னா இன்டெல் டிசைட் பண்றது அது. அது எவ்வளோ வேணா அதிகமா போட்டுக்கலாம். பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். பட் முக்கியமான விஷயம், டிரைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் கேமிங் பொறுத்தவரைக்கும். டிரைவர்ஸ் வந்து அப்டேட்டா வச்சுக்கணும். அது ஏன் நெறைய பேர் சொல்றாங்கன்னா, டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ டைரக்ட்டா இம்பாக்ட் பண்ண போது. அதான் பார்த்தீங்கன்னா, ஒரு வழி மாரி. அதான் ஃபாலோ பண்ண போது கிராபிக்ஸ் கார்டு ஒரு கேம் ரன் பண்றதுக்கு. NVIDIA வந்து கேம் டிரைவர்ஸ் பொறுத்தவரைக்கும் நெறைய அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நல்லாவே தெரியும். அதே பட்சத்துல இன்டெல் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வேற. பட் அதோட ரொம்ப பக்கியா இருக்குன்னு சொல்றாங்க. அன்யூசபிள் ரேஞ்சுக்கு சொல்றாங்க. ஸோ கேம் நெக்ஸஸ் வந்து ஆக்சுவலா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்டெல் டைரக்ட்டா இன்ஜினியர்ஸே வந்திருக்காங்க. அவங்க வீடியோ இன்ட்ரோட இன்ஜினியர்ஸே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அவங்க சேனல்ல. யோசிச்சு பாருங்க. சேர்ந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிருக்கு. டிரைவர் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தாரு. அதுல வந்து இன்டெல் டிரைவர் இன்ஸ்டால் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்காம். 2, 3 OS வந்து திரும்பி பண்ணாங்களா ஆக்சுவலா. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காம். நெக்ஸ்ட் சில மானிட்டர் வந்து ஒர்க்கே ஆவலையாம். இது போல குறைலாம் சொன்னாரு அவரு. அது பத்தாததுக்கு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு, டிரைவர் வந்து ஒர்க் ஆகுது, கேம்ல ரன் ஆகுது ஓகே. பட் என்ன பிரச்சனைன்னா, அவங்க ப்ராமிஸ் பண்ண ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இன்டெல் கார்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்ப எப்படி NVIDIA டிரைவர்ல வந்து நெறைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு? இந்த கேம் கேப்சர் இது போல பல விஷயம் இருக்கு. அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு யுட்டிலிட்டி தேவை. அந்த யுட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கனா இருக்காம். AMD இதே மாரி ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. அவங்க டிரைவர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்காது. பட் இருந்தாலும் இன்டெல் இந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்காம். ஒழுங்கா ஆக்சஸ் பண்ண முடியல. ஓவர் கிளாக்கிங் பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டாவே இல்லையாம் அது. சில வேல்யூலாம் சேஞ்சே பண்ண விட மாட்டேங்குதாம். இது போல பல பிரச்சனை இருக்குன்னு சொல்லாங்க. பட் எல்லாருக்குமே இது வந்து அஃபெக்ட் பண்ணுமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பட் இருந்தாலும் சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெல் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது டெலிவர் பண்ண முடியல. பட் இதனால வந்து இன்டெல் கார்டு டோட்டலா வேஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. டிரைவர் பிரச்சனை பொறுத்தவரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஈஸியா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு அப்டேட் இருந்தா போதும். பட் அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பண்ணணும். இன்டெல் வந்து தவற விட்டுருக்காங்க. இன்டெல் அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி இருக்கும்போது, இந்த தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க. இன்டெல் போல ஒரு பெரிய கம்பெனி வந்து, இந்த மாரி சின்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. குவாலிட்டி செக் ஒழுங்கா பண்ணலையாம். டிரைவர்லாம் ஓகே. ஃபங்ஷனாலிட்டி பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அது ஒழுங்கா பண்ணலையாம். அது வந்து கேம் நெக்ஸஸ் சொல்றாரு. டோட்டலா ரைட் தான் அது. இன்டெல் போல பெரிய கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, பல ஸ்மார்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நல்லாவே தெரியும். ராஜா கோடியர் வேற லீட் பண்றாரு. AMD ரேடன் வந்து அவர் தான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாரு ஆக்சுவலா மேல. அந்த மாரி இருக்கும்போது, இன்டெல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அத டெஸ்ட் பண்ணவங்க தான் தப்புன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் உடனே ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணா தான் சேல்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல சேல் போல நம்ம ஊர்ல. பட் MSI இது போல AB கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லோ ப்ரொஃபைல் கார்டு வருது, மிட் பெர்ஃபார்மன்ஸ் கார்டு வருது, ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார்டு வருது. அதெல்லாம் பத்தி தனி வீடியோல பேசுறேன் நானு. இன்டெல் கார்டு பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஏமாற்றம் அளிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப சூப்பரா இல்ல. அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்சுல கம்பீட் பண்ணுது. பட் ஒரு கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சரியில்ல. RX 6400ம் அப்புறம் வந்து 3050 அளவு கூட இல்ல அது. அந்த மாரி இருக்கும்போது பெரிய பிரச்சனை தான். இது இன்டெலோட முதல் வெர்ஷன் நல்லாவே தெரியும். கொஞ்சம் டஃப்பா தான் இருக்க போது. பட் இன்டெல் கார்டு போக போக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்த ஜென் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஜென் வந்து ஆக்சுவலா டிரைவர் சரியா இருந்தா ஓகே. நல்ல பிரைஸ்க்கு வந்துச்சா வாங்கலாம். அத பத்தி தனி வீடியோ நான் போடுறேன் நானு. இன்டெல் பத்தி பேசுனது போதும். மத்த நியூஸ்க்கு நேரா வந்துடுச்சு. AMD வந்து அவங்க அடுத்த ஜென் ப்ராசஸர் ரிலீஸ் பண்ண போறாங்க.
இந்த மாதம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போது அனௌன்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலாக வந்து ப்ராடக்ட் லைனப் வந்து காமிப்பாங்க. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் காமிக்க போகிறாங்க இந்த மாதம் கடைசி ஈவெண்ட்டில். அது பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் செப்டம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லான்ச் நடக்க போகுது. இது வந்து ரொட்டீன் தான். AMD 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஓகே. இப்போ புதுசாக வருது என்ன கேட்டிங்கன்னா AMDயோட Ryzen 7000 சீரிஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Zen 4 ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண போது 5 nm நோடு வேறு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது. ஸோ புது டெக் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். ஏற்கனவே AMD வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பத்தாதுக்கு அவங்க கேஷ் சைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க 3D கேஷ் எல்லாம் வச்சு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக்கியிருக்காங்க, ஒரு GPU கேஷ் அளவுக்கு. ஸோ GPU கேஷ் எங்கேயோ போயிட்டு இருக்காதா ஓகே. பட் இருந்தாலும் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. அது நல்ல நியூஸ் தான். AMD Ryzen 5 5600Xோட சக்ஸஸர் வந்து பார்த்தீங்கன்னா 7600X தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளாக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியமாக TDP அதிகமாக இருக்குது, 105 வாட்ஸு. ஸோ பழைய 5600X வந்து நான் யூஸ் பண்ணுறது 65 வாட்ஸ் மட்டும்தான். பட் புது கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஜெனில். ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ரைலாப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரிமெண்ட் தெரியுது. ஸோ Ryzen 9 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக போகுது, 170 வாட்ஸு. ஸோ கிட்டத்தட்ட நிறைய GPU அதிகம், அது லோ அண்ட் ஜிபிஸோட அதிகம் அது ஆக்சுவலாக. இது பத்தாவது கேஷ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 MB, ரொம்ப பெருசு தான், அது நல்லாவே தெரியும். இது கோட் நேம் இருக்குது ஆக்சுவலாக, ரஃபேல் சொல்கிறாங்க, Zen 4 ரஃபேல் அது பேர். ஸோ யாராச்சும் ப்ராசஸர் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் நீங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் வருது. அது பத்தாதுக்கு நீங்கள் மதர் போர்ட் பற்றி கவலைப்பட தேவையில்ல, இன்டெல் மாதிரி கிடையாது அவங்க. ஸோ உடனே Zen 4 மதர் போர்ட்ஸ் வரப்போது. பட்ஜெட் லைனப்லும் சரி, அயன் லைனப்லும் சரி, AMD வந்து இன்டெல் மாதிரி கிளாக்ல வந்து அதிகமாக அச்சீவ் பண்ணுறாங்க. அது பத்தாதுக்கு IPC இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க AMD. ஸோ இன்டெல் ரெடியாக இருக்காங்க, அவங்க 13 ஜென் எடுத்துகிட்டு வர. ஸோ 13 ஜென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லீக் வந்திருக்கு. i9 மாடல் வந்து 5900X வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எத்தனை பர்சன்டாக வந்து 50%, மல்டி கோர் பெஞ்ச் மார்க்கில் வந்து 50% வந்து பீட் பண்ணுது அதோட. ஸோ ரொம்ப சூப்பரான நியூஸ். இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 13 ஜென்னை. ஸோ 12 ஜென்னில் பார்த்தனால இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இப்போ மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸில் வந்து 50% அதிகமாக வந்திருக்கு. ஸோ அடுத்த ஜென் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. NVIDIA பற்றி பேசும்போது RTX 4070 வந்து பார்த்தீங்கன்னா புது லீக் வந்திருக்கு. மேஜராக லீக் கிடையாது, பட் கோர் கவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஆக்சுவலாக RT கோர்ஸ் வந்து QDA கோர்ஸ் வந்து ஸோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு லீக்கில் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரான நியூஸ் தான். 4070 ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. கண்டிப்பாக 3080 Ti விட பவர்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். GPU ப்ரைஸ் பற்றி பேசும்போது நம்ம ஊரில் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு ஒரு வழியாக ஃபைனலாக. ஸோ ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கம்மியாக இருக்குது. சேலஞ்சர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ளை ப்ரைஸும் கம்மியாக தான் வருது போல், நல்லாவே தெரியுது. அடுத்த ஜென் வரப்போகுது. அந்த காரணத்தினால இந்த ஜென் வந்து எல்லாத்தையும் விற்று தரணும். NVIDIA வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. செம்மையாக வந்து டிமாண்ட் இருக்க காரணத்தினால நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மீதி தங்கி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி ஆகணும். அடுத்த ஜென் வரப்போகுது. ஸோ நல்லாவே தெரியுது, நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 3070 வந்து இப்போதைக்கு நாள் பிக் பண்ண முடியாது. சீப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 rupees கீழே இருக்குது. அமேசிங்கான விஷயம், அது ஜிகாபைட் வரை யோசிச்சு பாருங்கள். ஸோ நல்ல கார்டு 47,000 rupeesக்கு. ஸோ அதே மாதிரி 3060 Ti வாங்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் கார்டு சொல்கிறாங்க. காசுக்கு அது தோசை சொல்லலாம். ஸோ அதோட 10,000 கம்மியாக இருக்கும் 3070 அண்ட் முக்கியமான விஷயம் 3050 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 25,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் இப்போ. ஸோ கண்டிப்பாக கார்டு பிக் பண்ண முடியும் உங்களால். பட் இந்த டைம் வந்து வாங்கலாமா கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப அன்சர்டன் தான் அது. ஸோ அடுத்த வரப்போகிற கார்டு வந்து இது ரேட்டில் ரிலீஸ் ஆகலாம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ மேபி நல்ல ஆஃபர் கிடைச்சா வாங்குறது தப்பே கிடையாது. ஸோ 30 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு கிடையாது, இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பட் இருந்தாலும் 40 சீரிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை போய் தனி வீடியோனா போட்டு செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். இது போல் பல கண்டென்ட் சேனலில் போட போகிறேன். ஏற்கனவே நிறைய கண்டென்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். PC கைடு பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ ரேம்லேருந்து PSலேருந்து எல்லாத்துக்குமே கைடு இருக்குது, நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பாய்.